ஃபர்ஸ்ட் லைனர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் பரபரப்பாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, விஜய் போனபோது அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. இது என்னன்றது தான் இதோட உள்குத்து என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்குறிகளும் குறிப்பாக யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர்களெல்லாம் கொண்டாடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். சிபிஐ வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு, தமிழ்நாடு விசாரிக்காது, எஸ்ஐடி விசாரிக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் மிக பரபரப்பாக சோசியல் மீடியாவில் கொண்டாடி வருகிறார்கள். இது எந்த வகையில் இவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கு மத்திய அரசு அப்படின்றத இவங்க தெரியாமல், ஏன்னா இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, சூழலும் தெரியாது, எதற்காக திட்டமிடுறான்னு தெரியாது, யார் இவங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறான்னு தெரியாது, இவங்க எப்படி அழிய போகிறாங்கன்னு தெரியாது. அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லாம் சிபிஐ கொடுத்துட்டாங்க, ஏன்னா இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு, தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக பார்ப்பீங்க. இதோட உள்குத்து என்ன அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரூரில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங் நடத்தினோட விளைவு தான் இவ்வளோ பெரிய ஆப்பு விழுந்திருக்கு அப்படின்றத நாம் வெளியிட்டோம். அது பரபரப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. ஏன்னா இது பூராமே கரூரில் ஷூட்டிங் காரணமாக, அதாவது இதை ஷூட்டிங் எடுத்து ஏற்கனவே இப்போ தான் நமக்கு அந்த தகவல் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மற்றும் காரைக்குடியில் ஒரு ஸ்கூலை பிடிச்ச அந்த ஸ்கூலில் டம்மி தேர்தல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் வச்சு வாக்குப்பதிவு நடக்கிற மாதிரி எல்லாம் சரமாரியாக எல்லாரும் வர்றவன் பூரா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறான்ற மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே பதிவானதாக துணை நடிகர்களை வைத்து பதிவாயிருக்கு. அதில் விஜய் கலந்துக்கல அப்படின்றத துணை நடிகர்கள் நம்மகிட்ட சொன்னாங்க. அவர்கள் பேட்டியெல்லாம் நம்மளால் போட முடியும், அவர்களுக்கு அடுத்து தொழில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுன்றனால அவர்களை நாம் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கு இப்போ எஸ்ஐடி விசாரணைக்கு நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர் போட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, மதுரை பெஞ்சு தானே விசாரிக்கணும், கரூர் மதுரை ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுக்கு தானே போகணும், எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதுன்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எஸ்ஐடி விசாரணைக்கு போட்டார். ஆஸ்ரா கர்க் அவர்கள் தான் விசாரிப்பார்னா, ஆஸ்ரா கர்க் விசாரணையை நெருங்கி விட்டார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த டேப்பை கேட்டார், உள்ளே இருக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன, அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன வச்சுருந்தீங்க, பஸ்ஸுக்கு வெளியில் என்ன வச்சுருந்தீங்க, எத்தனை கேமரா வச்சுருந்தீங்க, அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டும்போது ஆதவர்ஜனா அந்த ஃபுட்டேஜோட தப்பி ஓடுனதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே அவங்க ஷூட்டிங் நடத்துனது கன்ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் அந்த வீடியோவோட தப்பி ஓடி போய் உச்சநீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை கேட்டது. ஸோ சிபிஐ விசாரணை கேட்டதுனால என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பராக விஜய் கட்சி இந்த 2026 தேர்தலோட டோட்டலாக முடிய போகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். சரி, சிபிஐ விசாரணைக்கும் விஜய் கட்சியோட டோட்டலாக ஆட்ட முடிய போகிறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதுதான் பிஜேபியோட பிளான். பிஜேபி என்ன பண்ணுறான்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் நல்லா கேட்டுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், நாம் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். முதல் கட்டமாக அதிமுகவை ஒழித்து விட்டு இந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி அதிமுக காலி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60-70 இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த தேர்தலில் அவர்கள் 60லேருந்து 70 சீட்டு போன டைம் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு. இப்போ இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, 100 இடங்கள் இப்போயும் எழுதி வச்சுங்க, 100 இடங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, கூட்டணி கட்சிகளுக்கு பூரா நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம், மீதி 143 இடத்துல நீங்கள் நில்லுங்க, ஏன்னா மீதி 134 இடத்துல நீங்கள் நில்லுங்க அப்படின்றது தான் பாஜகவோட திட்டம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 100 இடத்த வாங்கிட்டு நீங்கள் பிரித்து கொடுப்பாங்க, 134 இடத்துல நின்றுட்டு அதில் தனி மெஜாரிட்டிக்கு 118 இடம் வேணும், அதை வச்சு நீங்கள் ஜெயிச்சுக்க, இல்லை மெஜாரிட்டி இல்லைன்னா நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதுதான் அவர்களுடைய திட்டம். அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கிடையில் விஜயெல்லாம் வளர விடுவாங்களா? விஜய் வளர விடுறதுக்கு என்ன பிஜேபினா சொம்பையா? இவ்வளோ நாள் அரசியல் நடத்தி காய் நகர்த்தி இத்தனை பேரை மிரட்டி, திமுக இவ்வளோ மிரட்டிட்டு எல்லா விதமான அதாவது எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கடைசியில் விஜய் முதலமைச்சராக இருக்கும், விஜய் அதிகாரத்துக்கு வர்றதுக்காக பிஜேபி உட்காந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்கான் டெல்லியில். ஸோ அதனால் என்னென்னா, இப்போ எதற்காக சிபிஐ வழக்கணுன்னே நீங்கள் கொண்டாடுறாங்க, தற்குறிங்க, சின்ன குழந்தைங்க தானே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதற்காக சிபிஐ விசாரணை? சிபிஐ விசாரணைக்கு வந்தால் இந்த உண்மை பூரா வெளியே வந்துடும். இதுக்கு தான் ஆதவர்ஜனா வச்சு கேம் ப்ளே பண்ணி விஜயை சிக்க வைக்கிறதுக்கு நீ சிபிஐ விசாரணை மாதிரி கேளு அப்படிங்கும்போது ஆதவர்ஜனாவே அப்போயே விஜய் தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை கேட்க வேணாம், ஆனால் சிபிஐ விசாரணை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒருத்தனை போலியாக ஒருவரை தயாரித்து, அதாவது இறந்து போன ஒரு குழந்தையோட தந்தை பேரில் இவங்களா போலி கையெழுத்து போட்டு
அவன் கொண்டு போய் வழக்கு தொடுத்த மாதிரி சிபிஐ வழக்கு விசாரணை இதுக்கு வேணும்னு கேட்ட மாதிரியான ஒரு நாடகத்தை ஆடினாங்க. ஸோ அந்த நாடகம் இன்றைக்கி வெளியாயிரும் அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, டப்புன்னு நீதிமன்றம் இன்றைக்கி காலையிலேயே அந்த வழக்கை எடுத்துருச்சு. வழக்கு எடுத்து டப்புன்னு சிபிஐ விசாரணைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி, அதே மாதிரி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஒருத்தர் தலைமையில் மேற்பார்வையிலையும் 2 காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் மேற்பார்வையிலையும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரியா ஒரு இதை போட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து வில்சன் வந்து என்ன பண்ணுறாரு, திமுக தரப்பு அதாவது தமிழக அரசு தலைவர் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை போடுறாங்க. இந்த மாதிரி இதே போலியான மனு, அந்த நபர்கிட்ட வந்து பெர்மிஷனே வாங்கலை, அந்த நபர் சொல்லவே இல்லை, அந்த நபர் பேரில் போலியாக அந்த மனுவை தயாரித்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, இதுக்கு மேலே இது பண்ணணும்னு. சரி நாங்கள் அதை விசாரிக்கிறோம், ஆனால் இப்போதைக்கு இது சிபிஐ விசாரணைன்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான இதை சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்போ இது சிபிஐக்கு தள்ளி விட்டாங்க. டப்புன்னு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அவசரமாக தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சிபிஐ விசாரணையில் இது ஷூட்டிங் நடத்துனது தெரிஞ்சு போயிடும். விஜயை செக் வச்சுருவாங்க, இனி உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவோம், அதோட ஆட்டையை முடிச்சு விட்ருவோம். இதை வெளியிட்டோம் அப்படின்னா, சிபிஐ வெளியிட்டுச்சு அப்படின்னா அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், நாங்கள் தூக்கி உள்ளே கூட வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி விஜயை மிரட்டலாம். விஜய் கட்சிக்காரர்களை மிரட்டி என்னென்னா இதுக்கெல்லாம் உள்குத்து ஆதவர்ஜினா தான். ஆதவர்ஜினாவை பற்றி இப்போ தெரியாது விஜய்க்கு போக தான் தெரிய வரும். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆதவர்ஜினா பற்றி விஜய்க்கு தெரிய வரும். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ தள்ளி உடனே சிபிஐ எல்லா குடுமையை பிடிச்சி எல்லா டேட்டாவை வச்சுக்கிட்டு வெளியிடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை மிரட்டுவாங்க. ஒழுங்காக பாஜக கூட்டணிக்கு வந்துடு, உனக்கு 40 சீட்டு தான், ஆனால் ஜெயிச்சா துணை முதலமைச்சர், ரைட்டா? முதலமைச்சர் யாருன்றதை நாங்கள் அப்புறம் தான் பார்ப்போம், நீ வரலை அப்படின்னா சிபிஐ வழக்குகளை உள்ளே போயிடுவேன். இதுதான் வந்து அவர்களோட மிரட்டல். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டால் தப்பிச்சிடலாம், தமிழ்நாடு அரசு விசாரணையிலேருந்து தப்பிச்சிடலாம், எஸ்ஐடி விசாரணையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிபிஐ விசாரணை தான் விஜயோடைய தாவேகா கட்சிக்கு முடிவுரை எழுத போகிற ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிஜேபி வந்து சொம்ப கிடையாது. அவங்க இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிவிட்டு இத்தனை பேரை மிரட்டி எடப்பாடியை பணியை வச்சு காலை நக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு கூட்டணி போட்டு விஜய் ஜெயிக்கிறதுக்கா? நினச்சி பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள், லாஜிக்காக நினச்சி பாருங்கள். கேட்டார் இல்லை எடப்பாடியே அங்கே சிஎம் இல்லைன்ட்டாங்க. எடப்பாடியே ஜெயிக்க முடியாதுங்கும் போது விஜயை கொண்டு வந்து சிஎம் ஆக்குறதுக்கு இல்லை விஜயை வந்து வளர்த்து விட்றக்கா பிஜேபி உட்காந்துருக்கான். அதனால் விஜயை வைத்து திமுக குடைச்சல் கொடுக்கணுன்றது மட்டும்தான் விஜயை கொண்டு இறக்கி விட்டதே தவிர, இப்போ அழகாக தம்பி டொக்கா மாட்டிட்டாரு, ஜிகிட்ட பெரிய சின்ன ஜிகிட்ட மாட்டிட்டாருன்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. 2026 தாவேக்காவோட கதை முடிகிறது. இல்லைன்னா என்னென்னா இவங்க போய் பிஜேபிகிட்ட சேரணும். இப்போ 3 விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு ஆகாவளி முதலமைச்சராக இருந்து நம்ம கேவலப்பட்டது போதும், அதுக்கடுத்து இந்த தற்குறி கும்பல், அதுக்கப்புறம் பிஜேபி, இந்த 3 கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். நீ நான் மற்றும் பேக் பைப்பர் மாதிரி தான் இந்த கூட்டணி இருக்கும். இது வந்து தமிழகத்தை அழித்தொழிப்பதற்கான கூட்டணி. இவர்கள் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்த 2026 தேர்தலில் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரே ஐடியாக சீன் முடிய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.